புத்தரும் அவருடைய தலைமைச் சீடன் ஆனந்தனும் ஒரு ஊர் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பசிக்குது, பிச்சை எடுக்கலான்னு சொல்லி போட்டு ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறாங்க புத்தரும் ஆனந்தனும். அப்போ அந்த வீட்டில் இருந்த பெண்மணி வந்து வெளியில் வந்து, ஐயோ 7 வயசான மாதிரி தெரியுது, கையால் நல்லா தான் இருக்குது, இப்படி வந்து பிச்சை கேட்குறீங்களே, உழைச்சி உங்களாமல்ல, உங்களுக்குலாம் அறிவு இருக்குது அப்படின்னு போட்டு கடுமையான வார்த்தைகளை திட்டுறாங்க. அப்போது அதை கேட்டு அந்த ஆனந்தருக்கு வந்து சரியான கோபம் வருது. புத்தர் வந்து ஒன்றுமே சொல்ல, அவர் வாட்டுக்கு சரின்னு திரும்பி வர்றாரு. ஆனந்தர் வந்துட்டு கேட்குறாரு, சாமி கொஞ்சம் எனக்கு உத்தரவு விடுங்க, அந்த அம்மாவை அப்படியே என்ன பண்ணுறேன் பாருங்க, அவங்களை திட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு கோபத்தில். அதுக்கு புத்தர் வந்துட்டு ஒன்றும் சொல்லலை, நீ கம்முன்னு வா அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவர் கையில் வந்து ஒரு குச்சி வந்து அது ஆதரவுக்காக வச்சிருந்த ஒரு குச்சி இருக்குது, அதையே அந்த ஆனந்தங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவர் வாட்டுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படியே புத்தர் வந்து அந்த ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்குறாரு. ஆனந்தர் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ கேட்குறாரு, அதாவது தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் புத்தர் எந்திரிக்காரு. எங்கள் பையனோட குச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்தாங்க சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த குச்சி யாருடையது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்காடி, சாமி இது உங்களோடதுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தர் வந்து சொல்கிறேன். அப்போ உடனே அந்த புத்தர் வந்து, இந்த குச்சி இருந்தா நீயே வச்சுக்கோ, எப்போ கூட கொடுக்கணும், அது உன்னோட இதாகிடுச்சு, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாரு. அவனை அந்த குச்சியை வாங்கி வச்சுட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு நடந்து போகிறாங்க. ஒரு மடம் ஒன்று வருது. அங்கே போய் இருவரும் சாப்பிட்டு நைட் ஆயிடுது, தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த குச்சி ஆனந்தன் வந்து கையில் வச்சுக்கிறான். இந்த குச்சி யாரோடையதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்? புத்தர். இது வந்து என்னோட இதுங்க சாமி அப்படிங்க. என்னப்பா அப்படியே மதியானம் நான் கேட்டங்காட்டி என்னோட குச்சின்னு சொல்லி சொன்னேன், இப்போ இது உன்னோட குச்சின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு புத்தர் கேட்குறாரு. ஆனந்தன் வந்து அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டு அப்புறம் உடனே சொல்கிறேன், சாமி அப்போ வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க, ஆனால் வந்து அது என்னோடய குச்சி கிடையாது, அதனால் அப்படி சொன்னேன். இப்போ அதுக்கப்புறம் என்னையே வச்சுக்க சொல்லிட்டீங்க, அப்போ வந்து அதையே என்னோடதுன்னு வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால் இப்போ வந்து அது என்னுடைய குச்சி அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னேன். இதே மாதிரித்தாப்பா அங்கேயுமே அந்த அம்மா கடுமையான வார்த்தையில் கொட்டினாங்க, அதை வந்து நான் ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்காதப்போ யாரோடையதாக போகு, அவங்களுடைய தான் போகு, அது அந்த வார்த்தைகள் பூரா அவங்களுக்கு தான் சேரு, அதனால் நீ அவங்களுக்கு போய் தண்டிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அப்போ தான் ஆனந்தனுக்கு புரிஞ்சுதா, நாம் ஒருத்தர் கொடுக்குறத ஏற்றுக்கிட்டா தான் அது நம்முடைய இது மனதளவில், ஏற்றுக்கலினா அது யார் கொடுத்தாங்களோ அவங்களையே போய் சேரு, அதுக்காக நம்ம போய் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவர் உணர்ந்தாரான்.